Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம டிஎன் சமச்சீர் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.4 பார்க்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து டெசிமல் நம்பரை எப்படி டிவைட் பண்ணுறது அந்த மாதிரி சம் தான் கொடுத்துருக்காங்க. டெசிமலில் டிவிஷன் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள், சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் 0.6 டிவைடட் பை 3, 0.90 டிவைடட் பை 5. ஓகேவா? இப்போ இதில் டிவைட் பண்ணுற எல்லாமே பார்த்தோம்னா ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஓகேவா? இப்போ இது எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே பாருங்க, 0.6 டிவைடட் பை 3. ஓகேவா? இப்போ நம்ம டெசிமலில் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க டெசிமல் நம்பரை ஃப்ராக்ஷனாக ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்கள் 0.6 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். ஓகேவா? இந்த நம்பரை முன்னாடி 0 இருந்தால் அது வேல்யூ கிடையாது. ஸோ 6 மட்டும் நான் போட்டிருக்கேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறதுனால டிவிஷனில் 10. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிவைடட் பை 3, கீழே எதுவுமே இல்லை. ஸோ டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம், 6/10. ஃபர்ஸ்ட் இருக்கிற ஃப்ராக்ஷன் அப்படியே தான் இருக்கும். செகண்ட் பாருங்கள், இந்த டிவிஷன் மல்டிபிளாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஓகேவா? இப்போ இங்கே டிவிஷன் மல்டிபிளாக சேஞ்ச் ஆகும்போது இருக்கிற ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கலாக மாற்றணும், அதாவது தலைகீழாக மாற்றணும். இப்போ இது என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3, 2 3s are 6. ஓகேவா? இப்போ 2 1s are 2, 10 1s are 10. ஓகேவா? 2/10 ஃப்ராக்ஷன் கிடச்சிருச்சு. மறுபடியும் நம்ம இதை டெசிமலாகவே மாற்றி வச்சிடணும். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே டிவிஷனில் பார்த்தோம்னா 10 இருக்குது. ஓகேவா? மேலே இருக்க நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். 10 இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 10 இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இங்கே இன்டெக்ரல் பார்ட்டு எதுவுமே இல்லை. ஸோ 0 போட்டுக்கலாம். ஓகேவா? 0.2 தான் ஆன்சர். இதுவே இங்கே வந்து 100 இருந்தால் நம்ம இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1000 இருந்தால் 3 டிஜிட் தள்ளி. ஓகேவா? அது நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். பாருங்கள் 0.90. ஓகே, இப்போ நம்ம இது என்ன பண்ணணும், 90 டெசிமலாக இருக்கிறத ஃப்ராக்ஷனாக மாற்றணும். இங்கே பாருங்கள் 2 டிஜிட் இருக்குது. ஸோ டிவிஷனில் என்ன வரணும், 100 வரணும். ஓகேவா? இப்போ டிவைடட் பை 5, டினாமினேட்டரில் எதுவுமே இல்லைன்னா அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 90/100 டிவிஷன் மல்டிபிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும். 1/5 தலைகீழ மாறும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 5 டேபிளாக டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 9லையும் 1 5s are 5, பேலன்ஸ் 4 வரும் 40, 8 5s are 40. ஓகேவா? இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 18, 1 18s are 18/100 இருக்கும். ஓகேவா? நமக்கு ஆன்சர் என்ன வரும், இப்போ நியூமரேட்டரை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு இங்கே 20 இருக்குது, 100 இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2, இந்த இடத்துல பாயிண்ட் வரும். இங்கே இன்டெக்ரல் எதுவுமே இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். இப்போ 0.18 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்கள், 4.08 டிவைடட் பை 4. ஓகேவா? இப்போ இது நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதும். 408 டிவைடட் பை 2 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ டிவிஷனில் 100. ஓகேவா? டிவைடட் பை இங்கே 4, டிவிஷனில் எதுவுமே இல்லை. ஸோ 1 போட்டுக்கலாம் டினாமினேட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 408 டிவைடட் பை 100 டிவிஷன் மல்டிபிளாக சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். 1/4, 4/1 1/4 மாற்றுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், கேன்சல் பண்ணலாம். 1 4s are 4, இதில் பார்த்தோம்னா 10 4s are 40. நெக்ஸ்ட்டு இங்கே 2 4s are 8. அப்போது 1 × 102, 102 டிவைடட் பை 100 வரும். இப்போ நமக்கு இங்கே 20 இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே 102 அப்படியே நியூமரேட்டரில் இருக்கிறத எழுதிக்கலாம். இங்கே 20 இருக்கிறதுனால நம்ம இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 1.02 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 21.56 டிவைடட் பை 7. இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், அப்படியே பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு இதை ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ டிவிஷனில் 100 டிவைடட் பை 7/1. ஓகேவா? இங்கே டினாமினேட்டர் எதுவுமே இல்லை. ஸோ 1 ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், 12156 டிவைடட் பை 100 டிவிஷன் மல்டிபிளாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா? இப்போ 7 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 1 7s are 7, 3 7s are 21. நெக்ஸ்ட் இங்கே 5 இருக்குது. 5ல் 7 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 2 டிஜிட் எடுப்போம். 2 டிஜிட் எடுக்கும்போது இங்கே ஒரு 0 சேர்ப்போம். நெக்ஸ்ட்டு 8 7s are 56. ஓகேவா? ரிமைனிங் 1 × 308 தான் இருக்குது. ஸோ 308 டிவைடட் பை 100. இப்போ ஆன்சர் வந்து நம்ம நியூமரேட்டர் இருக்கிறத அப்படியே எழுதிக்குவோம். நெக்ஸ்ட்டு இங்கே 2 zeros இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 3.08 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சம் பாருங்கள், 0.564 டிவைடட் பை 6.
ஸோ நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும். ஃபஸ்ட்டு 564 டிவைடட் பை இங்கே 3 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ 3 டிஜிட்டுங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் 1000. ஓகேவா? 10 இருந்துச்சுன்னா டிவிஷனில் 10 1 டிஜிட்டு. ஓகேவா? 2 டிஜிட்னா 100, 3 டிஜிட்னா 1000. நெக்ஸ்ட் இங்கே டிவைடட் பை 6/1 ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு 564 டிவைடட் பை 1000 டிவிஷன் மல்டிபிளாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாற்றுவோம். ஓகேவா? இப்போ 6 டேபிளால் இது டிவைட் பண்ணுறோம். பாருங்கள் 1 6 are 6, 9 6 are 54, ரிமைனிங் 2 வரும். இது 24, 4 6 are 24. நமக்கு என்ன இருக்கும் 94/1000 தான் இருக்கும். அப்போ ஆன்சர் பாருங்கள், நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே நமக்கு 3 zeros இருக்குது. ஸோ 3 டிஜிட் பார்க்கணும். 1 2 3 தேர்ட் டிஜிட் எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 0 போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாயிண்ட் இன்டர்வல் பார்ட்டு நமக்கு எது இல்லாதனால 0. ஓகேவா? 0.094 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 41.36 டிவைடட் பை 4. நம்ம ஃபஸ்ட் இது என்ன பண்ணுவோம், பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ராக்ஷனாக எழுதுவோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ 100 டிவைடட் பை 4/1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4136 டிவைடட் பை 100 டிவிஷன் மல்டிப்ளாக மாறும். இது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். 4ஆல் டிவைட் பண்ணுவோம். 1 4s are 4. நெக்ஸ்ட் இதில் 1 4s are 4. அடுத்து இங்கே 1 இருக்குது, டிவைட் ஆகாது. ஸோ 2 டிஜிட் எடுப்போம். இங்கே ஒரு 0 சேர்ப்போம். ஓகேவா? 1 4s are 4, 3 4s are 12, பேலன்ஸ் 1, 4 4s are 16. இப்போ 1034 டிவைடட் பை 100. ஓகேவா? 1034 இன்ட்டு 1 மட்டும்தான் இருக்குது. கீழே 1 இன்ட்டு 100 100. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம். இங்கே 2 0 இருக்கிறனால 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 10.34. ஓகே, நெக்ஸ்ட் 7th சம் பாருங்கள். 2982 டிவைடட் பை பாருங்கள் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ டிவிஷனில் 10. ஓகேவா? டிவைடட் பை 3/1 ஃப்ராக்ஷனாக மாற்றியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2982 டிவைடட் பை 10 டிவிஷன் மல்டிப்ளாக சேஞ்ச் ஆகும். இது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா? 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 3s are 3. இங்கே 9 3s are 27, பேலன்ஸு 2 வரும். ஓகேவா? இப்போ 28 மறுபடியும் 9 3s are 27, பேலன்ஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 12 இருக்குது. இங்கே 4 3s are 12. இப்போ 994 டிவைடட் பை 10 இருக்குது. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம் 994. இங்கே பாயிண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு 10 ஒரு 0 தான் இருக்குது. ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 99.4 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். 5.7 டிவைடட் பை 10. செகண்ட் 93.7 டிவைடட் பை 10. 0.9 டிவைடட் பை 10. இப்போ இந்த செகண்ட் சம் ஃபுல்லாகவே டிவிஷனில் நமக்கு 10 தான் டினாமினேட்டர். ஃபுல்லாக 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 0ல் முடிஞ்சால் டெசிமலில் ஒரு சின்ன மெத்தட் இருக்குது, எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ 5.7. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே 10 வந்திருக்கு. ஸோ ஒரு 0 தான் இருக்குன்னா ஆல்ரெடி இங்கே எங்கே பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இங்கே இன்டெக்ரல் எதுவுமே இல்லை. ஸோ 0.57 தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறமா, ஓகேவா, இந்த இடத்துல தான் பாயிண்ட்டு. இங்கே நமக்கு 10 ஒரு 0 வந்தனால பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட்டு. ஓகேவா? செகண்ட் சம் பாருங்க. 93.7 டிவைடட் பை 10. இப்போ இதுக்கு சொல்யூஷன் 937. பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதிட்டோம். ஆல்ரெடி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 0 இருக்குனால இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 9.37 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் 09 டிவைடட் பை 10 இருக்குது. ஸோ இங்கே அப்படியே போட்டுக்கலாம் 9. ஓகேவா? 09 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ டிவிஷனில் நமக்கு இங்கே 10 தானே. ஸோ 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட், இங்கே பாயிண்ட் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 0.09. நெக்ஸ்ட் பாருங்கள் 301.301 டிவைடட் பை 10. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே இருக்கிறத பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதிட்டேன். இங்கே நமக்கு ஒரு 0 தான் இருக்குது டிவிஷனில். ஸோ இங்கே ஆல்ரெடி பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். 30.130. ஓகேவா? அடுத்தது பாருங்கள் 0.83 டிவைடட் பை 10. ஸோ இங்கே இருக்கிறது அப்படியே எழுதிக்கலாம். 0.83. இப்போது பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது.
ஸோ 10 அப்படிங்கிறனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 0.062 டிவைடட் பை 10. ஸோ இது அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. நம்ம 10 அப்படிங்கிறனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இங்கே வைப்போம். ஸோ 0.0062 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் பாருங்க. சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். இது சேம் அதே மெத்தட். செகண்ட் சம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். 10 வந்தது, இங்கே ஃபுல்லாக 100 இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம அப்படியே பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கலாம். இப்போ 100 இருக்குது, பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே 0 பாயிண்ட், இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. இங்கே 100ல் 2 0 இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். ஆல்ரெடி இருக்கிற பாயிண்ட்லேருந்து ப்ரீவியஸாக முன்னாடி தான் போகணும். ஓகேவா? பாருங்கள், இந்த இடத்துல தான் பாயிண்ட் இருக்குது, 2 டிஜிட் தள்ளி போகணும். 1 2, இங்கே பாயிண்ட் 0 எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே ஒரு 0 போட்டு அதுக்கப்புறம் பாயிண்ட். ஓகேவா? 0.007 தான் ஆன்சர். ஓகேவா? பாருங்கள், ஆல்ரெடி இந்த இடத்துல தான் பாயிண்ட் இருந்துச்சு. நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து 2 டிஜிட்னா 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட். டிஜிட் இல்லைன்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் 3.8 டிவைடட் பை 100. ஸோ இங்கே நம்ம பாயிண்ட் எடுத்துகிட்டு 38ன்னு எழுதிக்கலாம். இப்போது 100 ஆல்ரெடி பாயிண்ட் இங்கே இருக்குது. நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? முன்னாடி லெஃப்ட் சைடு இந்த சைடு பார்த்து தான் பாயிண்ட் வைக்கணும். இப்போ இங்கே இருக்குது ஆல்ரெடி பாயிண்ட்டு. ஸோ 2 டிஜிட் 1 2, இங்கே டிஜிட் இல்லை. ஸோ 0 போட்டுக்கலாம். பாயிண்ட் 0.038 ஆன்சர். நெக்ஸ்ட்டு 493. இப்போ பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. 2 டிஜிட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும்போது இங்கே 0.49. ஓகேவா? அடுத்து இங்கே 46385. பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதிட்டேன். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. 3 and 8 இடையில தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம லெஃப்ட் சைடு தான் வைக்கணும். ஓகேவா? இங்கே இருக்குது 2 டிஜிட்டுங்கும்போது 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இங்கே வரும். 4.6385. ஓகேவா? அடுத்து இங்கே பாருங்கள் 0.3 இருக்குது. ஸோ 0.3 போட்டுக்கலாம். இங்கே 100ங்கும்போது 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். ஆல்ரெடி இங்கே இருக்குது 2 டிஜிட் 1 2, இங்கே எதுவும் இல்லாதனால 0 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 0.003. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 27.4 274. பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ நம்ம 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது இங்கே 0.274 தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்து இதே பாருங்கள் சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். சேம் இதே மெத்தடு. செகண்ட் சம் தேர்ட் சம் மாதிரியே தான். 10 100. இப்போ இதில் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. 1000 போது நம்ம 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும். இப்போ என்ன கொடுத்துருவாங்க, 189. ஓகேவா? பாயிண்ட்டு இங்கே இருக்குது 18.9. இங்கே தான் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கப்புறம் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். எதனால 3 டிஜிட் அப்படின்னா இங்கே 1000 இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இதுக்கப்புறம் 3 டிஜிட் லெஃப்ட் சைடு தான் போகணும். ஓகேவா? பாருங்கள், இதுக்கப்புறம் 1 2 தேர்ட் டிஜிட் இல்லை. ஸோ நம்ம இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 0.0189 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 087 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குது. நம்ம இதுக்கப்புறம் 3 டிஜிட் பார்க்கணும். 1 2 3 இங்கே. ஓகேவா? இங்கே இருந்துச்சு. ஸோ 3 டிஜிட் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 0.00087 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள் 49.3 டிவைடட் பை 100. ஸோ 493 அப்படியே போட்டுக்குவோம். ஓகேவா? இந்த இடத்துல இது வந்து 1000. ஓகேவா? இப்போ 493 போட்டாச்சு. பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் 3 டிஜிட் 1 2 தேர்ட் டிஜிட் இல்லை. ஸோ 0 போட்டு முன்னாடி ஒரு இன்டகர் இருக்குது. 0.0493 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் இதில் 03 கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் 3 டிஜிட் 1 2 3 0.0003 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்கள். 382.4 382 பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதியாச்சு. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம 3 டிஜிட் லெஃப்ட் சைடு பார்க்கணும். ஓகேவா? 1 2 3 டிஜிட்னா இங்கே பாயிண்ட் வரும். இங்கே 0.3824. நெக்ஸ்ட் இங்கே பாரு 938. பாயிண்ட்டு இங்கே இருக்குது. 3 and 8 சென்டரில் இருக்குது. ஸோ 1000 போது 3 டிஜிட் 1 2 தேர்ட் டிஜிட் இல்லை. ஸோ 0.0938 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங். இதில் பாருங்கள் 19.2 டிவைடட் பை 2.4. இப்போ வந்து நமக்கு ரெண்டு சைடுமே டெசிமல் நம்பர் வந்துடுச்சு. அப்படின்னா என்ன பண்ணோம்னா, ரெண்டையுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 92 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால டிவிஷனில் 10. ஓகேவா? டிவைடட் பை இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 24/10. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெசிமலை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால
டிவிஷனில் 10 2 டிஜிட் இருந்தால் 100 3 டிஜிட் இருந்தால் 1000 ஓகேவா. இப்போ 192 பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதுகிறோம். இங்கே ஒரு டிஜிட் இருக்கிறனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் 10 இங்கேயும் அதே மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் 192/10 டிவிஷன் என்னவாகும் மல்டிப்புளாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாற்றணும். ஓகேவா. ரெசிப்ரோக்கல்னால் தலைகீழ மாற்றியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்கள் 1 10s are 10 10s are 10 10 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே 192 and 24 இருக்குது. இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணலாம். 1 2s are 2 2 2s are 4. அதே மாதிரி இதில் 9 2s are 18 பேலன்ஸ் 1 வரும் 12 ஆகும். 6 2s are 12. இப்போ நமக்கு இங்கே பார்த்தோம்னா 96/12 இருக்குது. ஓகேவா. ஓகே. இப்போ இது நம்ம டிவைட் பண்ணலாம் 12 டேபிளால். 1 12s are 12 இங்கே 8 12s are 96. ஸோ 8 மட்டும்தான் வந்திருக்கும். ஸோ 8 தான் ஆன்சர். ஓகேவா. அடுத்தது பாருங்கள் செகண்ட் சம் 4.95/0.5. இப்போ பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதுவோம். 495 ஃப்ராக்ஷனாக மாற்றணும். 495 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ டிவிஷனில் 100 டிவைடட் பை இங்கே 0.5 இருக்குது. ஸோ 5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 10. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 495 டிவைடட் பை 100 டிவிஷன் மல்டிப்ளாக சேஞ்ச் ஆகும்போது இது ரெசிப்ரோக்கலாக மாறும். 10/5 தலையில் மாறிடுமா. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதனாடி நம்ம 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5 49ல் 9 5s are 45 ரிமைனிங் 4 வரும். மறுபடியும் 9 5s are 45. ஓகேவா. இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு ரிமைனிங் இங்கே 99/10 மட்டும் இருக்குது. ஓகேவா. நம்ம இங்கே நியூமரேட்டர் அப்படியே எழுதிடுவோம். டிவிஷனில் 10 இருந்து ஒரு 0 இருந்துச்சுன்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் லாஸ்ட்டில் இருந்து. ஓகேவா. இப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 9.9 தான் ஆன்சர். ஓகேவா. தேர்ட் சம் பாருங்கள் 19.11. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே எழுதுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறனால 100 டிவைடட் பை 1.3. இப்போ 13 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஸோ 10. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம் 100 டிவிஷன் மல்டிப்ளாக மாறும்போது இது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 0 0 கேன்சல் ஆயிரும். இப்போ இதை வந்து 13th டேபிளால் கேன்சல் பண்ணலாம். பண்ணுங்கள் 113s are 13 19ல் ஒரு 13 இருக்கும். 113s are 13 பேலன்ஸ் இதில் 6 வரும். இது 61 ஆகும். இப்போ 61ல் 4 13s are 52. ஓகேவா. 61ல் 52 செப்பரேட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் 8 9 91 ஆகும். இப்போ 91ல் பார்த்தோம்னா 7 13s are 91. நமக்கு ரிமைனிங் 147 டிவைடட் பை 10 இருக்கிறனால நம்ம லாஸ்ட் டிஜிட்லேருந்து ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைப்போம். 14.7. ஓகேவா. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்க 0.399. இப்போ ஸோ இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுவோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 1000 டிவைடட் பை 2.1 21 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். ஸோ 10. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 399 டிவைடட் பை 1000 டிவிஷன் மல்டிபிள் ஆகும்போது இது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 7 டேபிளால் டிவைட் பண்ணு. 3 7s are 21. இங்கே 39ல் 5 7s are 35 ரிமைனிங் 4 வரும். 49 7 7s are 49. ஓகேவா. இப்போ இதில் 0 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 3 and 57 நம்ம டிவைட் பண்ணலாம். 1 3s are 3 5ல் பார்த்தோம்னா 1 3s are 3 பேலன்ஸ் 2 வரும். 27 9 3s are 27. ஸோ 19/100 வரும். ஓகேவா. இப்போ ஆன்சர் எழுதும்போது 19 இங்கே டிவிஷனில் பார்த்தோம்னா 2 0 இருக்குது. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 0.19. ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்க 54 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட். ஸோ 10 டிவைடட் பை 0.6 இருக்குது. ஸோ 6 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் 10. இப்போ 54/10 இன்ட்டு 10/6 இன்ட்டு மாறும்போது ரெசிப்ரோக்கலாக மாறுமா. 10 10 என்னவாயிரும் கேன்சல் ஆயிரும். 1 6 are 6 9 6 are 54. 9 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா. அடுத்து 2.197. இது 2197 டிவைடட் பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 1000 டிவைடட் பை 13 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 டிஜிட் 10. ஓகேவா. 2197 டிவைடட் பை 1000 இன்ட்டு 10/13 ரெசிப்ரோக்கலாக மாறும். ஓகேவா.
ஓகேவா. இப்போ 0 0 கேன்சல் ஆயிரும். மறுபடியும் இங்கே நம்ம வந்து 13 டேபிளால் இதை டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா. இது பாருங்கள், நம்ம 13 டேபிளால் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். 2197 டிவைடட் பை 13. ஓகேவா. இப்போ 21 பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 113 சார் 13, ரிமைனிங் என்ன ஒரு 8, நெக்ஸ்ட்டு 9 இங்கே வரும்போது நம்ம 613 சார் 78. ஓகேவா. இதில் பேலன்ஸ் 1 1, அடுத்தது 7 இருக்குது. 117 வந்து 9 டைம்ஸ், 913 சார் 117. ஓகேவா. இப்போ இதில் கேன்சல் பண்ணோம், நமக்கு ஆன்சர் வந்து 169 கிடைக்கும். ஓகேவா. இப்போ 169 டிவைடட் பை இங்கே 100 இருக்குது. இப்போ ஆன்சர் 169 எழுதிடுவோம். இங்கே 20 இருக்குது. ஸோ 2 டிஜிட் 1 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கும். 1.69 தான் ஆன்சர்.